Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Bleach episode 63 part 1. ஓபன் பண்ணா சோல் சொசைட்டில இருக்க ஹாஸ்பிட்டலை காட்டுறாங்க. அங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த 2 பேரு கொடுத்த சாப்பாடை கீழே தூக்கி போட்டுட்டு இந்த கன்றாவியெல்லாம் நாங்க சாப்பிடணுமாட, நாங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படி இப்படின்னு அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கிட்ட கத்திட்டு இருப்பாங்க. இதனால அங்க இருக்க மத்த பேஷண்ட்ஸ் எல்லாம் என்ன கத்திட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ரொம்பவே டிஸ்டர்ப் ஆவாங்க. அவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை, அவனுக்கு பாட்டு கத்துவானுங்க. அந்த டைம் தான் உனக நாங்க வந்து என்னாச்சு என் ஸ்குவாடு கூட என்ன பிரச்சனை அப்படின்ட்டு கேஷுவலா வருவா. அவளை பார்த்தவொடனே இவனுக்கு அள்ளு விடும். ஆஹா இவன் இங்க இருக்கான்னு தெரியாம அவசரப்பட்டு கத்திட்டமேன்னு அவ பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே, நீங்க ஓரளவுக்கு நல்லாயிட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது ஒரு ஜெனரல் ரிலீஃப் ஸ்டேஷன். இங்க நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களோட உயிர் எங்க கையில தான் இருக்குதுங்கிறத மறந்துடாதீங்க அப்படின்ட்டு அவ கேஷுவலா தான் லுக்கு விடுவா. அதுக்கே பீதி தாங்க முடியாம பயங்கரமா கத்தி கதறிக்கிட்டு எங்களைய மன்னிச்சிருங்க, நாங்க தெரியாம சத்தம் போட்டுட்டோன்னு ரூம்ல போய் படுத்துக்குவானுங்களா. இவளுக்கு ஒன்னும் புரியல, நம்ம என்ன பேயா நார்மலா தானே சொன்னோன்னு முழிச்சுட்டு இருப்பான். அவ டீம் மெம்பர்ஸ் எல்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த இடத்தோட ஜன்னல் கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு ஒருத்தன் திருச்சி வந்து வெளியில விழுவான். யார் அடிச்சு தெறிக்க விட்டுருப்பான்னா நம்ம இக்கக்கு. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இதெல்லாம் நடக்கிறது அந்த ஐசன் பஞ்சாயத்து பண்ணிட்டு போனால அப்பல இருந்து கரெக்டா ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் இக்கக்குக்கெல்லாம் நல்லா காயம் சரியாயிருச்சு. அதனால தான் எல்லாத்தையும் வாங்கடா வாங்க அடிச்சுக்கலாம் வாங்கன்னு சொல்லி சண்டை கூப்பிடுவான். ஏன்னா இச்சுகோ கிட்ட தோத்துட்டான்ல, இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னு வெறி ஆயிருச்சு. இவன் இருக்கிற வெறிய பார்த்துட்டு எவனுமே பக்கத்துல வர ரெடியா இல்ல. அப்பதான் நம்ம இச்சுகோவே களத்துல இறங்குவான். உடனே இக்கக்கு பார்த்துட்டு, பரவாயில்லையே உனக்கு தைரியம் ஜாஸ்தி தான் இச்சுகோ, ஏன்னா சண்டை போட்டதுல உனக்கு தான் நிறைய காயம், நீ இன்னும் கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகலையே, உன்னால சண்டை போட முடியுமான்னு ஒண்ணு, அதெல்லாம் நாங்க ரெடியா தான் இருக்கோம், நீ ரெக்கவர் ஆயிட்டியா அப்படின்னு பேச ஆரம்பிப்பானுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கத்த ஆரம்பிப்பானுங்க. அதுக்கப்புறம் மொட்டை சொட்டை முடிய சிரைச்ச உடனே மண்டையில இருக்க மூளையும் கொட்டி போச்சா அப்படி இப்படின்னு மாத்தி மாத்தி கத்திக்கிட்டு அதுக்கப்புறம் சண்டையை ஸ்டார்ட் பண்ணிடுவானுங்க. கரெக்டா அந்த டைம் தான் கென்பச்சி அங்க வருவான். அவனை பார்த்த உடனே அங்க இருந்து அத்தனை பேரும் அப்படி நடுங்குவானுங்க. மெயினா கென்பச்சிக்கு இச்சுகோவை பார்த்ததுல அவ்வளவு ஹாப்பி. வந்த உடனே அவன் கேட்ட முத கேள்வி, உன் காயெல்லாம் சரியாயிருச்சான்னு. ஒன்னும் பஞ்சாயத்துல நான் நல்லாவே இருக்கேன் பானா, அதான் அவன் பண்ண முத தப்பு. சொன்ன அடுத்த செகண்ட் கையில அவன் பிராக்டிஸ் காண்டி வச்சிருந்த கட்டைய 2 வெட்டிடுவான். ஏன்டா எதுக்காக வெட்டினு கேட்டா, அதான் நல்லாயிட்டு இல்ல வா நம்ம சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திய வச்சு கொஞ்சம் கூட யோசிக்காம இச்சுகோக்கு ஒரே போடு. பார்த்தா ஆளை காணும். இக்கக்கு அங்க திருச்சு போய் விழுந்து கிடப்பான். என்னாச்சுன்னா இக்கக்குவை கோர்த்து விட்டுட்டு நம்ம இச்சுகோ எஸ்கேப் வில்லுந்தடிச்சு 90ல ஓடுவான். ஒருத்தனை நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களாடான்னு. அப்ப யுமிச்சுக்காவும் இபாவும் உட்காந்து பேசிட்டு இருப்பானுங்க. இபா எப்பவுமே பாத்தீங்கன்னா கொமமுரா கூட தான் இருப்பான். இப்ப என்னடானா இவன் கூட வந்து உட்கார்ந்துட்டு இருப்பானா. ஏன் என்னன்னு கேட்டா, கொமமுரா தனியா இருக்கணும்னு சொன்னானாமா, அதனாலதான் இவன் கூட வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் பாத்தீங்கன்னா டோசனோட ஃப்ரெண்டு கல்லறை கிட்ட போய் நின்னுகிட்டு பயங்கரமா கவலைப்பட்டுட்டு இருப்பான். ஏன்னா டோசன் ஏன் இந்த மாதிரி பண்ணானா அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அது மட்டும் இல்லாம அந்த கல்லறை டோசனோட ஃப்ரெண்டுன்னு சொன்னால அது யாருன்னு தெரியல. நீங்க நான் இருந்த இடத்துல இருந்திருந்தீங்கன்னா எப்படி டோசனை ஸ்டாப் பண்ணிருப்பீங்கன்னு அந்த கல்லறை கிட்ட பேசிட்டு இருப்பான். கரெக்டா அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஹிசாய் வருவான். அவனுக்கும் பாத்தீங்கன்னா டோசன் போனதுல ரொம்பவே கவலை. அவரு திரும்பி வருவாரா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்டான். கொமமுரா கண்டிப்பா வருவான், அவன் கண்ணை திறக்கிறதுக்கான வழியை நான் கண்டுபிடிக்கிறேன்பா, அதாவது அவனை நல்லபடியா மாத்துறதுக்கான வழியை நான் கண்டுபிடிக்கிறேன்பா. அதே நேரம் இங்க ரங்கிக்கும் ரொம்பவும் கவலையில இருப்பான். ஏன்னா இச்சிமாரு இப்படி மாறுவான்னு அவ எதிர்பார்க்கவே இல்லை. கடைசி அவளை பார்த்து சாரின்னு வேற சொல்லிட்டு போயிருப்பான்ல, ஏன் அப்படி பண்ணான், அவளுக்கு சில விஷயங்கள் அவங்கிட்ட ஏற்கனவே பிடிக்காது, இப்ப இப்படி வேற துரோகம் பண்ணிட்டு போயிட்டான், அதனால இன்னும் கவலைப்படுவா. அப்ப அந்த டைம் டோஷிரோ சட்டானா பின்னாடி வந்து என்ன பண்றான்னு கேட்பானா. பீதி ஆயிடுவா. பிசாசு பிசாசு இப்படியாடா வருவே, கொஞ்ச நேரத்துல எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சுடா அப்படின்னு ஒன்னு. நீ தூக்கி வாரி போறியோ இல்ல தூரு வாரியோ, உன்னை பார்க்க ஒருத்தன் வந்திருக்கான்னு சொல்லுவானா. யாரான்னு பார்த்தா கிரா. இவன் தானே வில்லப்பைய மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தான், அவ்வளவுதான் தூக்கி போட்டு மிதிக்க போறான்னு பார்த்தா அதெல்லாம் இல்ல. அவன் ஆக்சுவலா மன்னிப்பு கேட்க தான் வந்திருப்பான். ஆனா மன்னிப்பு கேட்க கூட விடாம சோபா பண்ண கொடுத்து சரக்க ஊத்தி அவனை பேச விடாம மாத்தி மாத்தி குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல டோஷிரோ எல்லாம் கிளம்பிடுவான். சப்போஸ் கிரா ஏதாச்சும் பேசுறதுக்கு வாய் எடுத்தான்னா பரவாயில்ல பரவாயில்ல விடு, ஒரு பிரச்சனையும் இல்ல, எனக்கு ஏதாச்சும் அடிபட்டு இருக்கான்னு பார்க்க வந்தியா, ஒன்னு கவலைப்படாத, உன் கூட சண்டை போட்டதுல எனக்கு ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட ஆகலன்னு கிண்டல் பண்ணுவான். ஒரே அசிங்கமா போச்சு, பட் இன்னும் அவனுக்கு கவலையா இருக்குது. சரி விடு, இனி அவங்க பிரச்சனை நமக்கு இருக்காது, சொல்ல போனா அவங்கள பார்க்க கூட மாட்டேன், எல்லாத்தையுமே மிரட்டி தானே பண்ண வச்சாங்கன்னு அவளும் புரிஞ்சுக்கிட்டான். அதே நேரம் இங்க மோமோ பயங்கரமான ட்ரீட்மெண்ட்ல இருக்கா, இன்னும் சாகல. அதான் டோசன் வயிற்றுலயே கத்திய விட்டு கிண்டுனால அதுக்கப்புறம் எப்படியோ காப்பாத்திட்டாங்க. என்ன இன்னும் கண்ணு திறக்கல. அவளை வந்து டோஷிரோ பார்த்துட்டு கிளம்புவானா. அப்ப உனகனா அவ கண்ணு திறக்கும் போது நீ அவகிட்ட பேசலையா, ஏன்னா எப்படி அவ யார்ட்டையாவது பேசணும்னு ஆசைப்படுவான்னு சொல்லுவா. நான்
போயிட்டு இருக்க பாதையை பத்தி அவகிட்ட என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியலம்பானா. அப்படி என்ன பண்ண போறேன்னு கேட்டா எதுவும் சொல்லாம அங்க இருந்து கிளம்பிடுவான். இங்க இஷிடாவோட ஒரே காமெடி, இனி இவங்க சோல் சொசைட்டில இருந்து கிளம்பணும் தானே, சண்டை போட்டு எல்லா ட்ரெஸ்ஸும் நாரி போச்சு, அதனால புதுசா ட்ரெஸ் எல்லாம் தச்சு கொடுப்பான். அதுல சேடோட ட்ரெஸ் தான் இப்படி இருந்ததை அப்படி மாத்திட்டான். ஆனா ஒரு மேக் அப்படி இல்ல, ஃபிளார் பேட்டர்னு, லேஸ் டிசைனு, பூ டிசைன்னு சும்மா பொழந்து கட்டி இருப்பான். குச்சிக்குமே ட்ரெஸ் ரெடி பண்ணிருப்பானா. அவளுக்கு பாத்தீங்கன்னா ஒரே ட்ரெஸ்ஸா இருக்கும், ஏன்னா அப்படித்தான் அவளுக்கு போட பிடிக்குமாமா. சேடு பார்த்துட்டு பாய்ஸை விட கேர்ள்ஸுக்கு தான்டா நீ ட்ரெஸ்ஸை நல்லா தைக்கிற, நல்லா இரு போட்டு போவான். இங்க ஒருகிமே அந்த ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு நேரா குச்சியை தான் பார்க்க போவான். அவ கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருந்தா, ஆனா இப்போ இந்த ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே அவளுக்கு பயங்கர சந்தோஷமாயிரும். அவளுக்காண்டி இவ்வளவு ஸ்பெஷலா பண்ணியிருக்கான்னா ஒருவேளை இஷிடாக்கு குச்சிக்கிய பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு ஒரு டவுட். ஃபீமைல் இன்ட்யூஷன். அதுக்கப்புறம் அடிச்சு பிடிச்சி அவளோட ரூமுக்கு போய் பார்த்தா ஆளை காணும். இங்க இச்சிகோ கென்பச்சிக்கிட்ட இருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா சுத்திட்டு இருப்பான். எங்க போனாலும் விரட்டி விரட்டி சண்டைக்கு வரானே பேதியில போனவன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருகிமே கத்திக்கிட்டே ஓடி வருவா. இந்த மாதிரி குச்சிக்கிய காணும் பாத்தியா அப்படின்னு. அவனும் தெரியாது நீருவான். அப்படியே கட் பண்ணி நம்ம ரெஞ்சியை காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல பியாக்குயா குச்சிக்கி கூட இருப்பான். அப்போ பியாக்குயா பார்த்துட்டு நீ ஏன் இங்க இருக்கன்னு கேட்பான். ஏன்னா இவனுக்கு ரெண்டு பேத்துக்குள்ளதான் பயங்கரமா சண்டையாச்சே. உடனே அவன் நான் உங்களோட லிeutenant, அதனால தான் இங்க இருக்கேன்பா. ஏன்டா நான் உயிரோட இருக்கேன் தானே நீ நினைக்கிற அப்படின்னு பியாக்குயா கேட்ட உடனே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க உயிரோட இல்லைன்னா நான் எப்படி உங்களை விட ஸ்ட்ராங் ஆகுறது, நீங்க எப்பவுமே எனக்கு கேப்டன் தாண்ட உடனே அவனுக்கும் சந்தோஷம் தான். அந்த டைம் ஜன்னல் வழி எச்சுக்கோ வந்து ரெஞ்சியும்பா மாத்தி மாத்தி முட்டிக்குவானுங்க. அதுவும் எப்படின்னா, நான் மனசார உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்டா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சாரி அப்படின்னு எப்படி பல்ல கடிச்சுக்கிட்டு மனசார சாரி கேட்டானுங்க பாருங்க, வேற லெவலு. சரி ரூக்கியாவை பார்த்தியான்னு கேட்டா எனக்கு தெரியலம்பா. அந்த டைம் ஒருகிமே வந்து பார்த்துட்டு என்னப்பா குச்சியை கண்டுபிடிச்சிட்டியான்னு கேப்பா. ரெண்டு பேருமே தெரியாதுன்னு உடனே சரி பியாக்குயா ரெஞ்சி நான் போயிட்டு வரேன்ட்டு கிளம்பிடுவாங்களா. பியாக்குயா முடிச்சுக்கிட்டு இருப்பான். என் ஃபர்ஸ்ட் பேரை சொல்லணும்னே பிளான் பண்ணி வந்து பேசிட்டு போறான். நான் இங்க ஒருகிமேக்கு கவலையாயிரும். குச்சிக்கு இங்க இல்லைன்னா அப்புறம் எங்க போனான்னு. அப்ப இச்சிகோ இருந்துட்டு அவ இங்க இல்லைன்னா கண்டிப்பா அங்கதான் இருப்பா அப்படின்னு சொல்லி எங்கேயோ கூட்டு போவான். இங்க குக்கு காஞ்சுவை போட்டு மிதி மிதின்னு மிதிச்சு இன்னும் 1000 சேர்த்தி கூறான்பா. அவன் அக்கா 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 நீ மிதிக்கிறதுல எனக்கு போட்ட தையெல்லாம் அக்கா பிரிஞ்சிடும் அக்கா, எனக்கு இன்னும் காயம் எதுவும் ஒழுங்கா சரியாகல, கொஞ்சம் நீ ஃப்ரீயா விட, நான் தான் இந்த டைம் ரொம்பவும் கஷ்டப்பட்டு வேலையை பார்த்தல அப்படின்னு சொன்னா அவ அனல் பறக்க, நீ கஷ்டப்பட்டு என்னத்தெல்லாம் கிழிச்சேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா, நீ பண்ணது ஒரு ஹெல்ப், ஏன்டா பல்பு நீ எல்லாம் எதுக்குடா திருப்பி உயிரோட வந்தேன்னு மிதி மிதின்னு மிதிப்பான். சாவுடா சாவுன்னு. அப்ப அங்க ரூக்கியா வந்து நிப்பாளா, உனக்கு என்ன வேணும்னு கேப்பா. உடனே காஞ்சு வந்துட்டு இவ யாருன்னு தெரியலையா ஏக்கா, இவ தான் ரூக்கியா, இவளை காப்பாத்த தான் இச்சிக்கும் அவ்வளவு கஷ்டப்பட்டாமா. அவ எனக்கு தெரியும், இவ ஒரு சோல் ரீப்பர், நம்ம அண்ணனை கொன்னது இவ தான், அதனால தான் உனக்கு என்ன வேணும்னு நான் கேட்டேன், எதுக்காக இங்க வந்தேன்னு டெரரா கேப்பா. ரூக்கியா பாத்தீங்கன்னா ரொம்பவுமே கவலைப்படுவா, ஏன்னா அவ வந்ததே மன்னிப்பு கேட்க தான். சரி இனி இதுக்கப்புறம் நம்ம பையலுக்கு சேஃப்டியா ஹியூமன் வேர்ல்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்களா இல்ல வேற ஏதாச்சும் புது பிரச்சனை கிளம்ப போகுதான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.